இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அன்பர் பாவனி போனார், இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்ல அவர்களை அனுப்புகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பி கழுதையும் கழுதை குட்டியும் அங்கு கட்டியிருக்க குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது கேட்பார்கள், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள்? நீங்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது? ஆண்டவருக்கு வேண்டும். அதே மாதிரி போகிறார்கள். இந்த கழுதை குட்டியும் கழுதையும் அவிழ்க்கும் பொழுது கேட்கிறார்கள், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் விட்டுவிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள். கழுதை குட்டி கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதன் மேலே அமர்ந்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்ட சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வசனத்திலே, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திகள் சொல்கின்ற தீர்க்க தரிசனம் என்று நிறைவேறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும்படியாய் ஏற்கனவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றிது. அவர் வருகிற இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த கழுதை மனிதர்களை சுமக்கக்கூடியதுதான். ஆனால் இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. என்னால் வேதத்தில் நாம் புதிய ஏற்பாட்டை காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுதான் எல்லாவற்றையும் சுமந்தார் சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாடுகளை வேதத்திலே ஏசாயா 53 அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். ஆனால் அவரை சுமப்பதற்கு அல்லது அவர் தங்குவதற்கோ இடமே கிடையாது. நரிகளுக்கு கூட குழிகளும் உண்டு, அகைத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்றுதான் உலகத்தை படைத்த அந்த இயேசுவினுடைய நிலைமை அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் அந்த கழுதை இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. இதனால் கழுதைக்கும் கனம் வந்து விட்டது. யோசித்து பாருங்கள். இயேசுவை சுமக்கும்படியாய் பாக்கியம் கிடைத்தபடினாலே அந்த கழுதை போகிற பாதை எல்லாம் எப்படிப்பட்ட இடத்தில் நடந்து போறது தெரியுமா? வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டது. அந்த வயசு போகிற பாதை எல்லாம் அந்த கழுதையின் மேல் அமர்ந்திருக்கிறார். அது நடந்து போகிறதெல்லாம் தலைகளையும் இலைகளையும் அந்த தெருக்களிலே பரப்பி வைக்கிறார்கள். இயேசு அதன் வழியாக கழுதையிலே போகும்பொழுது எல்லோரும் கோசனா தாவீதின் குமார் கோசன் சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த கழுதைக்கு. யோசித்து பாருங்க. ஒரு வாரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை, அதை அவிழ்த்து ஆண்டவருக்கு வேண்டும் என்பது ஆண்டவருக்கு கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அமரும்படி அது இடம் கிடைத்தது. அது இந்த கழுதை கனத்தை பெற்றுக் கொண்டது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நாமே இந்த நாட்கள்ல நம்மளை யாராவது சுமக்க மாட்டாங்களா, யாராவது தாங்க மாட்டாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களா, தைரியம் கொடுக்க மாட்டாங்களா, உதவி செய்ய மாட்டா, இப்படியே வாழ்ந்து பழகிவிட்டோம். இந்த பூமியில இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் இம்மைக்குரிய வாழ்க்கை ஓட்ட முடிந்த பிறகு பரலோகத்தில் நமக்கு இடம் கொடுப்பார். இல்லாவிட்டால் எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனம், அங்கே மிஷினரி ஊழியத்துக்கு ஆட்கள் எடுக்கும்போது நிறைய பேர் வருகிறார். ஒரு வாலிபன் அவனும் வந்து நிற்கிறான். அவன் நன்றாக படித்திருக்கிறான், செலக்ட் ஆகிட்டான். எல்லாரும் செலக்ட் ஆகி அவங்க இடத்துல ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிவிட்ட உடனே இவனும் அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணும்போது திடீரென்று இவனுக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு வேலைக்கான ஆர்டர் வருகிறது. நல்ல ஏராளமான சம்பளம். அவன் அதை பார்க்கிறான். அதை பார்த்து விட்டனே அவன் முடிவு பண்ணுகிறான், என்ன செய்வதுன்னு யோசிக்கிறான். மிஷினரியாய் ஊழியத்திற்கு செல்வதா, இல்ல தூர தேசத்துல கிடைக்கிற அந்த வேலையை செய்வதா? கடைசியில யோசித்து முடிவெடுத்து விட்டு அந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு கடிதம் எழுதுகிறான். கடிதத்தில் என்ன எழுதுகிறான்? நீங்கள் என்னை செலக்ட் பண்ணக்க ரொம்ப நன்றி. நீங்கள் என்னை செலக்ட் பண்ணி மாதம் உழவு எனக்கு ஊதியமாக கொடுப்பேன் என்று சொன்னீங்க. எல்லாவற்றையும் நான் பார்த்தேன், நன்றிதான். ஆனால் நான் இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைத்திருக்கிறது தூர தேசத்துல, போய் ஜாயின் பண்ணிடலாம் நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒருவேளை உங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக மிஷினரி உழைப்பை செய்தால் நான் ஒரு ஆளுக்கு போய் செய்யலாம். நீங்கள் மாதம் இவ்வளவு தொகை எனக்கு ஊதியமாக கொடுப்பீர்கள். ஆனால் நான் இதை விட்டுவிட்டு வேலைக்கு நான் தூர தேசத்துக்கு சென்றால் மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை நான் ஊழியத்திற்கு அனுப்புகிறேன். அப்பொழுது என்னை போல ஒரு 3-4 பேரை நீங்கள் ஊழியத்திற்கு அனுப்பலாம். நான் கொடுக்கிற பணத்தினை அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்க முடியும். நான் ஒரு ஆள் தானே இங்கே இருந்தால் செய்ய முடியும். நான் போனால் 4 பேர் ஊழியம் செய்ய முடிகிறதே
என்று சொல்லி அதை அந்த கடிதத்தை எழுதி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதனால் நான் அங்கு போய் பணியில் சேர்ந்து கொள்கிறேன் சொல்லி அவன் எழுதிவிட்டான். உங்களுடைய பதிலை அவளோடு எதிர்பார்க்கிறேன் சொல்லி எழுதி முடித்து விட்டான். அந்த மிஷனரி ஸ்தாபனத்துடைய பொறுப்பாளர்கள் அதை படித்து பார்த்தார்களாம். பார்த்துட்டு அவர்கள் என்ன பதில் எழுதியிருப்பார்கள்? தம்பி, உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய காரியங்கள்லாம் பார்க்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீ ஆண்டவருக்கு வேண்டும், உன்னுடைய பணம் அல்ல. வேண்டுமானால் நீ இந்த ஊழியத்தில் இது பண்ணிக்கொள். தூர தேசத்துக்கு போய் அங்கு சம்பாத்தியம் பண்ணி அனுப்புகிற பணம் எங்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. உன்னைதான் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். அதனாலே நீ இதுதான் எங்களுடைய முடிவு என்று எழுதிவிட்டார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் தேவை. இந்த பூமியில இருக்கிற நாட்கள் அவர் நம் மூலமாய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறோமா? வேதம் அதைத்தானே வெளிப்படுத்தல் 3:20, வாசல்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் உட்பிரவேசிப்பேன், அவனோடு தங்குவேன், போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். பூமியில வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் தானே. நம்முடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் நமக்குள் வந்து விட்டால் போகிற இடமெல்லாம் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு கனம் உண்டாகும். போகிற இடங்கள்லாம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்ன புரிஞ்சிக்கல, எல்லாரும் என்ன ஒதுக்கி தள்ளுறாங்கன்னு சொல்றீங்களா? இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுத்து பாருங்கள். அற்பமா எண்ணப்பட்ட கழுதை இயேசுவை சுமக்கும் பொழுது அந்த கழுதைக்கு கூட கனம் வந்தது. வஸ்திரங்கள் எல்லாம் விரிக்கப்பட்ட ரோட்ல சாலையில நடந்து போகக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே. நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஒன்றே நாம் ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய இருதயத்தில் இடம் உண்டா? தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீர் இந்த பூமியில் இந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தினுடைய வார்த்தையின் மூலமா நாங்கள் பார்க்கிறோமே. அந்த கழுதை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டீங்க, அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அதில் நீர் அமர்ந்தீர், தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. மறுபக்கத்திலே இந்த கழுதைக்கும் கனம் கிடைத்ததும் சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததுப்பா. இன்னைக்கு இந்த நாட்கள்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உமக்கு இடம் கொடுத்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்கள் மூலமாய் கிரியை செய்யும்படி எங்களை இந்த நாள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கு இடம் கொடுக்கத்தக்க விதத்தில் சிந்தனைகளை நீ மாற்றுவீராக. அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து இந்த நாளிலும் கூட எங்களை முழுவதுமா எங்கள் இருதய கதவுகளை திறந்து கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் நிரம்பி இருப்பீராக, அசைவாடுவீராக, ஆட்கொண்டு நடத்துவீராக. யாரெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, வெட்கத்தின் பாதையில் கடந்து போறாங்களோ, நிந்தனின் பாதையில் கடந்து போறாங்களோ, இன்று தங்கள் வாழ்க்கை உமக்கு கொடுக்கிறவர்கள், ஆண்டவருக்கு என்னை கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவருக்கு வேண்டும். நாம் நம்மை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? கொடுத்தோம் என்று சொன்னால் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார், நமக்கும் கனம் உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நாளை உன்னாள் ஆகுமோ? நாடாயோ நாதனை நீ நாசலோகை விட்டிட நாதன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவன் உண்டே. நீங்கிட அவர் அன்பு